அண்மைச் செய்தி. சென்னையில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட தலைமை காவலர் வேலப்பன் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதான ஏட்டு வேலப்பன் சென்னையில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட தலைமை காவலர் வேலப்பன் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதான ஏட்டு வேலப்பன் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார். தலைமை காவலர் வேலப்பனை டிஸ்மிஸ் செய்து சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். 16 வயது சிறுவனுக்கு வலுக்கட்டாயமாக மது கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக நேற்று தலைமை காவலர் வேலப்பன் என்பவர் கைது செய்யப்பட்டார். போக்சோ சட்டத்துல அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. நேற்று அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில தற்போது அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் அவரின் உத்தரவின் பேரில் பணி நீக்கமானது செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று கோடம்பாக்கத்தில் உறவினர் வீட்டிற்கு சுற்றுலாக்காக வந்திருந்த 16 வயது சிறுவன் இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த போது நண்பரின் உறவினரான அந்த சிறுவனை வேலப்பன் என்ற தலைமை காவலர் வலுக்கட்டாயமாக அவரது வாயில் மது ஊற்றியும் அவரிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய நிலையில அவரை தாக்கி அறையில் பூட்டி வைத்து அசோக் நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில போக்சோ சட்டத்தில் வழக்கு செய்து அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் தான் கைதான தலைமை காவலர் வேலப்பனை நேற்று பணியிடை நீக்கம் செய்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்ட நிலையில இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 311வது பிரிவின் கீழ் தற்போது உடனடியாக பணி நீக்கம் செய்ய நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காவல் ஆணையர் அவர்களின் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலப்பன் விரைந்து அவர் மீது விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு உறுதியையும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.